இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யின் மூலம் எம்ஜிஆர் ஆட்சியிலிருந்து அகற்ற முடியுமா? இட்டுக்கட்ட ஒரு பொய்யின் மூலம் அதிமுக ஆட்சியிலிருந்து அகற்ற முடியுமா? முடியாது. ஆனால் திமுக அகற்றிட முடியும். 2011 2G ஸ்பெக்ட்ரம்ல சாதிச்சு காட்டினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை நிரூபிக்கல. ஆனா ஜெயலலிதா அம்மையார் மேல திமுக வைத்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு, தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். அப்ப ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆனா அது அதிமுக நடக்காது, திமுக நடக்கும். எப்படி நடக்குது? அப்ப யார் அதை நடத்துறா? யார் அதை செஞ்சது யாரு? அப்போ ஒரு வலிமையான இயக்கம் இதற்கு எதிராக எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்க ஊழலுக்காக முதலில் பதவி இழந்தவர் யாரு? டிடி கிருஷ்ணமாச்சாரி. யாராவது இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்களா? ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர் யாரு? ஜெயலலிதா அம்மையார். யாராவது அதை பத்தி பேசுறாங்களா? முதல்ல வாரிசு அரசியல்ல பூத்துனது யாரு? ராஜாஜி. யாராவது அதை பத்தி பேசுறாங்களா? உங்களுக்கு வாரிசு அரசியலை நினைவு கூறணும்னா நீங்க ராஜாஜியெல்லாம் நீங்க ட்ரெண்ட் பண்ணணும். ராஜாஜி பிறந்த நாள்ல நீங்க ட்ரெண்ட் பண்ணணும்ல. ஆனா கலைஞர் பிறந்த நாள்ல ட்ரெண்ட் பண்றீங்க, ட்ரோல் பண்றீங்க, சம்பந்தமே இல்லாம. அவர் அதை கொண்டு வரல, ஆனா அவர் ட்ரோலுக்கு உள்ளாகிறார். அவர் தண்டிக்கப்படல, ஆனா அவர் ட்ரோலுக்கு உள்ளாகிறார். இது எப்படி? இறந்து போன பிறகும் ஒரு மனிதர் அவர் சம்பந்தப்படாத விஷயத்துக்காக குறிவைக்கப்படுறாரு பாருங்க. இதுதான் சம்பந்தப்பட்டவர்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். நீங்க மாநில உரிமை விட்டு கொடுத்து விட்டார், கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டார்னு அவர் ஃபைட் பண்ண ஒரு விஷயத்தை அவர் மேல சாட்டுறீங்க. ஆனால் பீர்மேடு இதெல்லாம் போனா என்ன, அது நம்ம இந்தியாவில் தானே இருக்குன்னு சொன்னவர் காமராசர். அதற்காக காமராசர் விமர்சிக்கப்படுறாரா? கிடையாது. அவருடைய ஆட்சி காலத்தில் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இறந்து போறார். திமுக ஆட்சிக்கு அண்ணா அந்த பேரை நிலைநாட்டுறார். ஆனா பிரச்சனை இன்னைக்கு தமிழுக்கு விரோதி, தமிழினத்துக்கு விரோதின்னு யாரை குற்றம் சாட்டுறாங்க? சங்கரலிங்கனாரை இறக்க விட்டவர்களையா, பேர் வச்சவங்களையா? அப்போ இல்லாத பொல்லாத பழியை சுமக்க வேண்டியிருக்கு பாருங்க. இது வினோதமா இருக்கு. மாப்போசி அமைதிப்படை வரவேற்பேன்னு போறார். இலங்கையில போய் தமிழ் மக்களை கொன்றொழித்து விட்டு வரக்கூடிய படையை வரவேற்க நான் போவேங்கிறார். கலைஞர் முதலமைச்சராக இருந்து புரோட்டோகால் அவர் போய் வரவேற்கணும். மாப்போசிக்கு புரோட்டோகால் கிடையாது. ஆனா தமிழின தலைவரா மாப்போசி போற்றப்படுகிறார். கலைஞர் தமிழின விரோதியா தூற்றப்படுறார். எப்படி? வரலாற்றில் எவ்வளவு பெரிய வினோதங்கள் நடக்குது பாருங்க. எப்படி இது எப்படி